ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையில் என்ன ஒரு விசேஷம் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரையிலும் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்ட்டு ஆண்டவர் நமக்கு அந்த வாரத்தில் ஒரு வசனத்தை நமக்கு தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதாவது எப்படின்னா, ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இன்று ஆண்டவர் எனக்கு விதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நாங்கள் கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா எங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பாருன்னு சொல்லிட்டு அதில் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது என் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வசனத்துல இருந்து 14 வசனம் வரையிலையும் அந்த வசனத்தை உங்களுக்கு உங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க